நம்ம லாஸ்ட்டு 7 எபிசோட்ஸாக ஃபினான்ஸ்னா என்ன, மணினா என்ன, ஃபினான்சியல் லிட்ரஸினா என்ன, இன்வெஸ்ட் எப்படி பண்ணணும், எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி இப்படின்னு நிறைய கற்றுக்கிட்டோம். அது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா அதில் வர தடைகள் பற்றியும் பேசியாச்சு. இப்போ நாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம எல்லாத்துக்கும் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதை விட, ரிஸ்க் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறதை விட, ஒரு ஆஃபீஸ்க்கு மணிக்காக ஒர்க்குக்கு போகிறது ரொம்ப ஈஸி. அதனால் நம்ம எல்லாருமே அந்த பேட்டர்னில் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆத்தர் ஒரு 10 ஸ்டெப்ஸ் சொல்கிறாரு. அந்த 10 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஈஸியாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஃபைண்ட் அ ரீசன். நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கணும் நம்மளுக்கு ஏன் ஃபினான்சியல் இண்டிபெண்ட் ஆகணும்ன்ட்டு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதை விட ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸின்ட்டு. நாம் அந்த வழியில் தான் போயிட்டுருப்போம். ஆனால் நமக்கு ட்ரீம் இருந்தால் அதுக்காக ஓடணும்ல. ஒரு தடவை ஆத்தர் ஒரு சின்ன பொண்ணை பார்த்துருக்காரு. அந்த பொண்ணுக்கு ஒலிம்பிக்கில் ஸ்விம்மிங்கில் மெடல் வின் பண்ணணும்னு ஆசையாமா. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுமா, 4 மணிக்கே எழுந்திரிச்சு ஸ்விம்மிங் கிளாஸ் போகுமாமா. 3 மணி நேரம் ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களாமா. ஈவன் வீக்கெண்ட்ஸில் கூட அவங்க ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். அந்த டைமில் அவங்க கூட படிக்கிறவங்க எல்லோரும் ஜாலியாக பார்ட்டியில் இருப்பாங்க. அவங்க ட்ரீமுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. இதை பார்த்துட்டு ஆத்தர் நீங்கள் எதுக்காக இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படி கேட்டதுக்கு, அது எனக்காக, என் மேலே பாசமாக இருக்கவங்களுக்காக, அந்த பாசம்தான் என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிக்க வைக்கிது, என் ட்ரீமை அச்சீவ் பண்ண வைக்கிது அப்படி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும்னா, அந்த ரீசன் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது மட்டும் கிடையாது, எது வேணாங்கிறதும் தான். அந்த ரீசன் உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறோட காம்பினேஷனாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆத்தர் அவரோட ரீசனை சொல்கிறாரு. அவருக்கு லைஃப் லாங் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டே இருக்க வேண்டாம். அவருக்கு அவங்க அப்பா மாதிரி அவரும் ஒரு லைஃப் லாங் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு ஜாப் செக்யூரிட்டிக்காக இயங்கிட்டு இருக்க பேரண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றாரு. நார்மலாக எல்லா பர்சன்ஸ்க்கும் இருக்கிற ட்ரீம் இருக்கும்ல, ஒரு சின்ன வீடு, ஒரு நல்ல வேலை, குழந்தை, மனைவி அப்படி இருக்கும்ல. அந்த மாதிரியான நார்மல் லைஃப் அவருக்கு வேண்டாம். அவர் ஃபுல் லைஃபுமே வேலை செஞ்சே ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறாரு. ஸோ ஹி வாண்ட்ஸ் ஃபினான்சியல் இண்டிபெண்ட் இயர்லியர். ஆத்தரோட அப்பா அவரோட சாகிற வரைக்குமே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படி வேலை செஞ்சுமே அவரால் அவங்க பையனுக்கு எதுவுமே சேர்த்து வைக்க முடியல. இதே ரிச் பேரண்ட்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்கல்ல, பையனுக்காக சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல. அந்த மாதிரி ரிச் டேடுக்கும் லைஃப் லாங் வேலை செஞ்சுட்டு பசங்களுக்கு ஒன்றுமே பண்ணாமல் போக வேண்டாம், நம்ம நாம் வாழ்கிற லைஃப்பையும் என்ஜாய் பண்ணிக்கணும், நம்ம பசங்களுக்கும் சம்திங் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுதான் அவரோட ஸ்ட்ராங் அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு. உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரீசன் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த புக்கையே படிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு இந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் இவ்வளோ பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும்னு சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டெப்பு, மேக் டெய்லி சாய்ஸஸ். நம்ம எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் சூஸ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. நம்ம எல்லாருக்குமே நம்ம கையில் வர ஒவ்வொரு ரூபாயுமே அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை லைபிலிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சூஸ் பண்ணுறதுக்கு சாய்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே புவராகவே இருக்கலாமா, மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கலாமா இல்லை ரிச்சாக இருக்கலாமான்னு சூஸ் பண்ணுறதுக்கு அவகாசம் இருக்குது. நம்ம புவராகவே இருக்கணும்னு நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்ம போய் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். நம்ம ரிச் ஆகணும் அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆத்தர் சின்ன வயசுலேருந்தேவே ரிச் ஆகணும்னு தானே சூஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அவர் நிறைய லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனால் மைக்குக்கு அப்படி இல்லை. மைக்கோட அப்பா ஆல்ரெடி நிறைய அசட் சேர்த்து வச்சுருக்காரு. அது மைக்கிட்ட கொடுத்தாரு. மைக் ஜஸ்ட் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு படித்தா மட்டும் போதும். ஸோ நம்ம எல்லாருக்குமே சாய்ஸஸ் இருக்குது நம்ம என்ன ஆகணும்னு. அப்பா எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருந்தாலும் அதை அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களே ஸ்பாயில் பண்ணி புவராகிறத நிறைய பேர் பார்த்துருக்கோம்ல. அதெல்லாம் ஏன்னா அவங்க எப்படி அந்த பணத்தை மெயின்டைன் பண்ணணும்னு அவங்க அப்பா சொல்லி கொடுக்காம போயிருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுமே லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருப்பாங்க. நார்மல் புவர் பீப்புளாக இருக்கிற நம்ம ரிச் ஆகணும்னா நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆயுதம் மைண்டு தான். ஸோ நம்ம மைண்டை ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணணும், லேர்னிங் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ரிச் ஆக முடியும். நம்ம இந்த வயசில் லேர்ன் பண்ணுறதுக்கு கிளாஸஸ் போகிறதும் இல்லை டிவி பார்க்குறதும் நம்மளோட சாய்ஸஸ் தான். ஆத்தருக்கு தெரிஞ்சவங்களோட ஒருத்தர் வீட்டில் திருடங்க அவங்க எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், டிவி,
கேஜெட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்து அவர் வச்சுருந்த புக்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. திருடங்களுக்கு கூட சாய்ஸஸ் இருக்குது. ஸோ ஆத்தருக்கு வந்து வேறு வழி இல்லை, லேர்ன் தான் பண்ணணும். அப்போ தான் அவரால் ரிச் ஆக முடியும். அவருக்கு வந்து அவங்க அப்பா பணம் சேர்த்து வைக்கல. ஸோ வந்து வருஷத்துக்கு 2 செமினாராவது போயிடுவாராமா. அதாவது 2 ஸ்கில்ஸ் வந்து கற்றுப்பாராமா. பிகாஸ் ஹீ சூஸ் டு பி ரிச். ஆத்தருக்கு வந்து இந்த சிடி ஆடியோ புக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமாமா. அவர் வந்து ஆடியோ புக்ஸ்லாம் போட்டுட்டு அவர் பாட்டு லிசன் பண்ணிகிட்டு இருப்பாராம். அப்படி லிசன் பண்ணும்போது அவருக்கு நிறைய தாட்ஸ் வருமாமா. அந்த ஆடியோஸ் கேட்க அது வந்து அவருக்கு நியூ ஐடியாஸ் ஓப்பன் இருக்குமாமா. ஸோ அவர் வந்து மைண்டில் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறார். நம்ம எல்லாருமே வந்து இப்போ இருக்க ரிச்சஸை பார்த்து எப்படி இவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எப்படி டொனால்ட் ட்ரம்ப் இவ்வளோ பேசுகிறாங்க, எப்படி வாரன் பஃபெட் வந்தார் அப்படின்னு வந்து நம்ம நிறைய பேர் சொல்லிட்டே இருப்போம்ல. அப்படி யோசிக்கும் போதெல்லாம் நமக்கு இருக்க ஒரே சாய்ஸை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான். நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த புக்கை படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அரகண்ட் இல்லை. ஆனால் அரகண்ட்டாக இருக்கிறது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். அரகண்ட் பீப்புள் நம்ம போன லெசனில் சொன்னார்ல, டோன்ட் பி அரகண்ட்னு. அரகண்ட் பீப்புள்னால் என்ன சொல்கிறாருன்னா, யாரையும் மதிக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் எதுவும் கற்றுக்க மாட்டாங்க, நான் இப்படி தான் இருப்பேன், இதுதான் என் லைஃபு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே லைக் லோ செல்ஃப் எஸ்டீமோடு இருப்பாங்களா, அவங்கள தான் அரகண்ட் பீப்புள்னு ஆத்தர் சொல்கிறாரு. அரகண்ட் பீப்புள் வந்து அவ்வளோ சீக்கிரம் எதையுமே தெரிஞ்சுக்க மாட்டாங்க, யாரோட சேயிங்ஸையுமே ஒபே பண்ண மாட்டாங்க. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, இன்டெலிஜென்ட் பீப்புள். அவங்க வந்து நம்ம என்ன சொன்னாலுமே வந்து ஆர்கியூ பண்ணிவிட்டு டிஃபெண்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து நியூ ஐடியாஸ் க்ரியேட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் அதுவே அந்த இன்டெலிஜென்ட் பீப்புளே அரகன்ஸோடு இருந்தாங்கன்னா, இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா படிச்சிருக்காங்க, ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாங்க, ஆனால் வேறவங்க யார்கிட்டையும் இருந்து எதுவும் கற்றுக்க மாட்டேன், வேறவங்களோட சேயிங்ஸ் நான் ஒபே பண்ண மாட்டேன், நான் எதுவும் படிக்க மாட்டேன், எதுவும் கற்றுக்க மாட்டேன் அப்படி இருந்தாங்கன்னா வேஸ்ட்டு. லிசனிங் தான் வந்து நாம் ரிச் ஆகிறதுக்கான ஒரு ஸ்மார்ட்டான வழி. ஏன்னா நம்மக்கிட்ட அது மட்டும்தான் இருக்குது. ஆத்தர் வந்து ரிச் ஆகணுங்கிறதுக்காக இந்த கேம்லிங்கு, லாட்ரி இதில் பிலீவ் பண்ணுறவங்களெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணல. அவர் வந்து ரிச் ஆகிறதுக்கான லாங் வியூ வச்சுருப்பாங்கள அவங்கள மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. நாம் ஸ்ட்ராங்கான பேசிக் நாலேஜோட இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. 3வது ஸ்டெப்பு, சூஸ் யுவர் ஃப்ரெண்ட் கேர்ஃபுல்லி. ஆத்தர் வந்து ஒருத்தரோட ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஃப்ரெண்ட் ஆகிக்கக்கூடாது சொல்கிறாரு. ஆத்தருக்கு வந்து ரொம்ப புவராக இருக்க ஃப்ரெண்டும் இருக்காங்க, ரொம்ப ரிச்சாக இருக்க ஃப்ரெண்டும் இருக்காங்க. இங்கே பாயிண்ட் என்னென்னா, இந்த 2 டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்துமே அவர் கற்றுப்பார். ஓகே, ஆத்தருக்கு வந்து நிறைய பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தான், ஆனால் வந்து ஆத்தருக்கு வந்து அவங்க பணம் தேவையில்லை, அவங்களோட நாலேஜ் தான் தேவை. ஆத்தருக்கு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களாம், அவங்க எப்போவுமே மணி பற்றி மட்டும்தான் பேசிகிட்டே இருப்பாங்களாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணோம், அதில் இன்வெஸ்ட் பண்ணோம், இதில் இப்படி ஆயிடுச்சு, இதில் வந்து லாஸ் ஆகிடுச்சு, அந்த மாதிரி பேசுவாங்களாம்மா. ஆக்சுவலாக ஒரு மாதிரி ட்ராகாக தான் ஃபீல் ஆகும். ஆனால் ஆத்தருக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும்ல மணியை பற்றி பேசுறது. ஸோ ஆத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பார். ஆத்தருக்கு ரொம்ப புவர் பீப்புளும் ஃப்ரெண்டாக இருக்காங்களா, அவங்கக்கிட்டேயும் கற்றுப்பார் எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு. ஆத்தரோட கேங் இருப்பாங்களா, பணக்கார பசங்களும் இருப்பாங்க, ஏழையான இருக்கவங்களும் இருப்பாங்க. அந்த ஏழையாக இருக்கவங்க வந்து பணக்காரங்க கிட்ட வந்து நீங்கள் எப்படி எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அந்த புவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ரிச் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறதே 2 விஷயமா இருக்கும். ஒன்று வேலை, இன்னொன்று லோனு. ஆத்தர் வந்து வார்னிங்னே போட்டிருக்காரு, புவர் பீப்புள் சொல்கிறதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஏன்னா அவங்க வந்து பயந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதையும் வந்து நம்மளையும் சேர்த்து பயப்படுத்தி விடுவாங்க. இதில் போடாத, இது இப்படி ஆயிடுச்சு, அதில் போடாத, அது அப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க. நாம் ஏதாவது டிவியில் பிஸ்னஸ் சேனல்ஸ் பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வந்து மார்க்கெட் இதுக்கப்புறம் தான் பூம் ஆக போகுது அப்படி சொல்லுவாங்க. நாம் 2 பேர் சொல்கிறதையுமே கேட்டு தான் ஆகணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த புவர் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அந்த மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது சொல்லுவாங்கள்ல, அதை மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆத்தருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி 6% வந்து லாபம் பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து ஆத்தர்கிட்ட பெருமையாக சொல்கிறாங்க. ஆத்தர் இருந்துட்டு அதில் நான் ஆல்ரெடி 16% லாபம் பார்த்துட்ருக்கேன்டா அப்படி சொல்லியிருக்காரு. உடனே நான் ஈவினிங்கே போய் அந்த 6% லாபம் பார்க்குறவர் இருக்காருல்ல, அவர் ஏன் 16% லாபம் வரதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு ஆர்டிக்கிளே அனுப்பி விட்ருக்காரு. ஆனால் ஆத்தருக்கு ஆல்ரெடி இப்போ வரைக்கும் 16% வந்துட்டுருக்கேன். நாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு உண்மையாக நாமளே அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது.
யூஸ்வலாக நம்ம வந்து எல்லாரும் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். எல்லாரும் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுலேயே இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். லைக் கூட்டத்தோடு போயிடுவோம். மார்க்கெட் எப்போ லோவாக இருக்கோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எப்போ ஹையாக இருக்கோ அப்போ வந்து பணத்தையெல்லாம் எடுத்துடுவாங்க. மார்க்கெட் எப்போ லோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்வெஸ்டர்ஸ்லாம். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் புவர் இன்வெஸ்டர்ஸ், லைக் புவர் பீப்புள். ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் எப்போவுமே வந்து மார்க்கெட் லோக்காக வெயிட் பண்ண மாட்டார். மார்க்கெட் லோக்காக வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் அந்த கூட்டமாக போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் நிஜமாலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிப்பீங்க எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது செம க்ரோத் கொடுக்கும். நம்மளுக்கு தான் ரிச் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, புவர் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்கல்ல. அவங்க இந்த டைமில் மார்க்கெட் கிராஷ் ஆகும், இந்த டைமில் பூம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கறதுக்கு தான் ஆத்தர் வந்து குட் ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறார். 4th ஸ்டெப் என்னென்னா மாஸ்டர் எ ஃபார்முலா அண்ட் லேர்ன் அ நியூ ஒன். நாம் ஏதாவது ஃபுட் ரெசிபீஸ் பார்த்தோம்னா அது செஞ்சு பார்த்தோம்னா உடனே நம்மளுக்கு மனசில் பதிஞ்சிடும்ல, அதுதான் லேர்னிங் எ ஃபார்முலா. அது நம்ம வந்து மனசில் பதிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு ரெசிபி பார்க்க போயிடுவோம்ல. அதே மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நிறைய ஃபார்முலா பார்க்க சொல்கிறாரு. பணம்னு வந்தாலே நிறைய பேர் நல்லா படி, வேலைக்கு போ, சம்பாதிக்கிற காசை செலவு பண்ணு, பில்ஸ் பே பண்ணு, வீடு கட்டு, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து நாம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும். ஆத்தர் வந்து வீக்கெண்டில் ரியல் எஸ்டேட் கிளாஸ் போன உடனே அங்கே ஒரு ஃபார்முலா கற்றுக்கிட்டு அதை உடனே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஃபார்முலாவில் ஸ்ட்ராங் ஆகிருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கா ஜெராக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஃபோர்க்ளோஷர்ஸ்லாம் வாங்குறதுன்னு கற்றுக்கிட்டு அதையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுலேயும் வந்து ஸ்பெஷலைஸ் ஆகிருக்காரு. ஸோ நாம் வந்து ஒரு ஃபார்முலா கற்றுக்கிட்ட உடனே அதுலேயே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காமல் அடுத்தது என்ன ஃபார்முலா கற்றுக்கிட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். 5th ஸ்டெப் வந்து பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். நம்மளால் நம்மளையே கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா நாம் எப்போவுமே ரிச் ஆக முடியாது. நாம் மணி நமக்காக செலவு பண்ணுறதுல ஒரு லிமிட் வச்சுருக்கணும். நம்ம வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கணும். செல்ஃப் டிசிப்ளினுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிச் ஆகிறதுக்கு. ஒருத்தர் வந்து இன்கம் வந்த உடனே உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் வந்து எனக்கு லக்ஸூரியஸாக எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு லைபிலிட்டிலாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பில்ஸ்லாம் பே பண்ண மாட்டேன், அதுக்கப்புறமேட்டுக்கா நான் பே பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா இட்ஸ் நாட் குட். ஆத்தர் வந்து 3 முக்கியமான மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் சொல்கிறாரு. கேஷ் ஃப்ளோ, பீப்பிள், டைம். இந்த 3 ஸ்கில்லையுமே நீங்கள் கற்றுக்கணுன்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். ஆத்தர் வந்து சும்மாலாம் பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டுன்னு சொல்லலை. ஆத்தர் சீரியஸாக பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. ஒரு வேலைக்கு போகிறீங்க, இன்கம் வருது, இன்கம் வந்த உடனேவே உங்களுக்கு நெசசரியான தேவைகள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறமா அதை அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அசட்லேருந்து வர மணியை தான் நீங்கள் வந்து பில்ஸ் பே பண்ணணும்னு சொல்கிறாரு. யார் வந்து இன்கம் வந்த உடனே ஃபஸ்ட்டு அவங்களுக்காக பே பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட கேஷ் ஃப்ளோ வந்து இப்படி தான் இருக்கும்னு வந்து ஒரு இமேஜ் போட்டிருக்காரு. ஜாப் போயிட்டு இன்கம் வந்த உடனே அதை எல்லாத்தையுமே வந்து பில்ஸுக்கு பே பண்ணுறவங்க அவங்களுக்குன்னு ஒன்றுமே வச்சுருக்க மாட்டாங்க. அவங்களோட அசட் காலம் காலியாக தான் இருக்கும். பிகாஸ் இட் கோஸ் இன் எக்ஸ்பென்ஸ். ஆத்தர் வந்து இர்ரெஸ்பான்சிபிளாக இருங்கன்னு சொல்லலை. ஆத்தருக்கு வந்து பெரிய கடன் எதுவும் இல்லை. அதனால ஆத்தர் வந்து இன்கம் வந்தோடனே அவருக்கு கொஞ்சம் செலவு பண்ணிவிட்டு மீதி அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவார். நீங்களும் வந்து உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கடன்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஆத்தர் சொல்கிற பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டுக்கு வாங்க. ஆத்தருக்கு எப்போயாவது ரொம்ப கம்மியான சம்பளம் வந்தாலுமே ஆத்தர் அவருக்காக தான் ஃபஸ்ட்டு செலவு பண்ணிப்பாராம். அப்போ தான் வந்து அவரோட பில்ஸ்லாம் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குமாம்மா. எப்படியும் வந்து அந்த கடன்காரங்களாக நம்மளே கேட்க தான் போகிறாங்க. அப்படி கேட்கும்போது அது வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக எடுத்துகிட்டு நம்மளோட ஃபினான்ஷியலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அனதர் வேவை யோசிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. இந்த பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் 2 விஷயம் வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுருக்கணும். ஒன்று வந்து உங்களுக்கு பெரிய கடன் எதுவும் இருக்கக்கூடாது, நீங்களும் பெரிய கடன் எதுவும் இனிமேலும் வாங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதில் வர இன்கம்மை வச்சு வீடு, காரு எல்லாம் வாங்கிக்கலாம். 2வது உங்களுக்கு எப்போ கம்மியாக சம்பளம் வருதோ அந்த கம்மியாக சம்பளம் வந்துருச்சுங்கிற ப்ரெஷரை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி இன்னும் எக்ஸ்ட்ரா மணி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு வேறு ஒரு ஃபினான்ஷியல் வேவை கண்டுபிடிக்கணும். இந்த ரூலே எதுக்காகனா நம்மளை நாமளே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு ரிச் ஆகணும்னு இல்லைங்கிறதுக்காக தான். ஃபஸ்ட்டு உனக்கு செலவு பண்ணிடு அப்புறம் மந்த் எண்டில் போய் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. நாம் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வேறு ஃபினான்ஷியல் வேவை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான்.